வருஷம் ஆனது இங்கே இன் இந்தியா சின்ஸ் த வைரஸ் ஸ்டார்டட் பேண்டமிக் லாக்டவுன் நல்லா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது கண் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் பேஷண்ட்ஸ் கண் டாக்டர் கிட்ட போகல. இன் இந்தியா நம்ம கிட்ட 12 மில்லியன் பிளைண்ட், 12 மில்லியன் பிளைண்ட்லேருந்து 55% அபவுட் 7 மில்லியன் பிளைண்ட் பொறை பற்றி இருக்குது. இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் நம்மக்கிட்ட 100 ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதில் நம்ம பார்க்குறது நம்பர் ஆஃப் கேட்ராக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லேட் ஸ்டேஜில் வருது, பொறை முத்தி போடுது. முன்ன பேஷண்ட் வருது ஏர்லி ஸ்டேஜில், இப்போது முத்தி போனது ஸ்டேஜில் வருது. சேம் ப்ராப்ளம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்போ உட்காருது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், எக்ஸசைஸ் பண்ணல, இன்னும் வேணும் சாப்பிட்றது பிகாஸ் அகெயின் ஃபுட் ஹேபிட்ஸ் பேட் ஆனது. கண் டாக்டர் கிட்ட போல டு கெட் ஏர்லி ட்ரீட்மெண்ட். ஆல் திஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த பிளைண்ட்னஸ் இன் அவர் கண்ட்ரி. ஈவன் மெடிக்கல் டூரிசம் நம்ம பார்க்குறது 1 இயர்லேருந்து பேஷண்ட்ஸ் கம்மி ஆகுது ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் எண்ட் ஸ்டேஜ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யார்கிட்ட அடிபட்டுச்சு, கண்ணில் உள்ள பிசுறு இருக்குது, ஃபாரின் பாடி இருக்குது கண்ணில் உள்ள, 4 நாள் அப்படி விடுறது, பயம் இருக்குது. ஏன்? வைரஸ் இருக்குது, நம்ம கொரோனா இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகல. திஸ் இஸ் ஆல் டேஞ்சரஸ் பிகாஸ் கண்ணில் உள்ள பிசுறு இருக்குது, 4 நாள் நம்ம எப்படி விடலாம்? விட முடியல. நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட கண் ப்ராப்ளம் இருக்குது ப்ளீஸ் கோ இம்மீடியட்லி ஃபார் ஐ ட்ரீட்மெண்ட். யார் கண் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஆன்லைன் கிளாஸஸில் குழந்தை பண்ணுறது, அடல்ட்ஸ் பண்ணுறது, ஈவன் டாக்டர்ஸ் நம்ம பண்ணுறது, வெபினார்ஸ், ஜூம் கால்ஸ், ஒர்க் ஃபார் 1 hour ஜூம் கால், டேக் 5 minute கேப். அதர்வைஸ் நம்ம கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் கால்ட் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். இதில் கண்ணில் ட்ரைனஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், ஒர்க் ஃபார் 1 hour, டேக் அ 5 minute break and again start. Dr. Ashwin Agarwal will also tell us about this new thing called AVA. அது நியூ டெஸ்ட் இருக்கு, ஏவா குளோக்கோமா டெஸ்ட். இது நியூ குளோக்கோமா டெஸ்ட் இஸ் வெரி சிம்பிள். முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு பிக் மெஷின், பெரிய மெஷின் இருந்துச்சு, ரொம்ப ஹெவி, நான் போர்ட்டபிள். அண்ட் அது டெஸ்ட்டு பேக் பேஷண்ட்ஸ், பேஷண்ட் வித் பீடியாட்ரிக், ஸ்மால் சைல்டு, அதெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. பட் இப்போ என்ன இருக்குது, இந்த நியூ டெஸ்ட் அகர்வால் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வேர்ல்டுக்கு. இட் இஸ் கால்ட் ஏவா. அந்த டெஸ்ட் ஒரு வர்ச்சுவல் பெரிமீட்டர் டெஸ்ட் இருக்குது. வர்ச்சுவல் பெரிமீட்டர் மத்தலப் ஹெட்செட் மாதிரி இருக்குது. ஸோ அவனை யாருமே குழந்தை இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடி இருக்குது, வி கேன் சிட் பேக் அண்ட் உடனே டூ த டெஸ்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த டெஸ்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் இன்சைட் த ப்ரிமைஸ் பண்ண முடியாது. ஐ மீன் நாட் நீடட். வெளியில் போகலாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டு போயிட்டு அங்கே பண்ணிட்டு வரலாம். டெஸ்ட் எங்கேயோ பண்ணலாம், யாருமே பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன் டாக்டர் பண்ணலாம், பட் டெஸ்ட் யாருமே பண்ணலாம். அண்ட் திஸ் வில் ஒன்லி இன்க்ரீஸ் த டிடெக்ஷன் ஆஃப் குளோக்கோமா. குளோக்கோமாக்கு டிடெக்ட் பண்ணோம், ரொம்ப குயிக் வேணும். ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ பேசிக்லி இது குளோக்கோமா மீன்ஸ் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏவா டெஸ்ட் இஸ் US FDA அப்ரூவ்ட். நம்ம பக்கத்தில் இங்கே இருக்குது டாக்டர் சௌந்தரி ஆல்சோ. யார் இவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறது டாக்டர் சௌந்தரி இந்த OPDயில் டெய்லி 15,000 patients Agarwal group பார்க்குறது. ஸோ இஃப் ஒன் பேஷண்ட் கம் வித் 2 attendants, about 50,000 people walk in. இப்போ டாக்டர் சௌந்தரி இப்படி இருக்கு இப்போ. ஸோ முதல்ல இது லாக்டவுன் ஆயிருந்தப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் மட்டும்தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரம் ஜூன் ஆன்வர்ட்ஸ் ரெகுலர் பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரெகுலர் பேஷண்ட்ஸ்னா கூட பேஷண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராமல் இருந்தாங்க. இனிஷியலி வி வர் சீயிங் ஒன்லி 20 to 30% தான். இப்போ வந்து அந்த 30% ஹேஸ் பிகம் ஆல்மோஸ்ட் 75-80% வந்திருக்காங்க. இன்னும் கூட இன்னொரு 15-20% பீப்புள் ஹாவ் டு கம் அவுட். ஏன்னா கொரோனா வைரஸ்க்கு பயந்துட்டு யாரும் வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணுறதில்ல. பட் யூ கேன் டேக் ஆல் நெசசரி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஹாஸ்பிட்டல்லையும் டெம்பரேச்சர் செக், ஹேண்ட் சானிடேஷன், இன்பிட்வீன் பேஷண்ட்ஸ் ஸ்டெரிலைசேஷன் எல்லாமே இருக்கிறதுனால இட்ஸ் சேஃப் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் அ செக்அப். Thank you very much. Intensity of the cataract is very bad. In other words, முன்னே immature cataract வருது, இப்போ ஜாஸ்தி mature cataracts வருது, which is not a good sign. Because என்ன ஆகுது, இப்போ patients they are delaying the treatment.
because of the delay நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது patients late வருது they will get into complications. Remember one thing, இதே பொறை இருக்கு நம்ம early stage எடுக்கிறது it is easy to remove. Suppose பொறை முத்தி போறது ரொம்ப கஷ்டம் ஆகுது. சேம் ப்ராப்ளம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கு. இப்போ லாக்டவுன் பற்றி நம்ம எக்ஸசைஸ் பண்ணல. செகண்ட் ப்ராப்ளம் இன்னும் வேணும் சாப்பிடுறது, நல்லா சாப்பிடல. தேர்ட் ப்ராப்ளம் கண் டாக்டர் கிட்ட போல. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் கண்ணில் ப்ளீடிங் வருது. பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ் there is bleeding inside the eye, and the number of cases which are coming to us with this problem is much more than before. Message to everybody, to the public especially is, and through the media is, யார் கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு கண்ணில் ப்ளீஸ் கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். பிகாஸ் இஃப் யூ ஆர் டிலேயிங் நம்ம பார்க்கறது நம்ம காம்ப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது, ஒரு பையன் வந்தது என்கிட்ட 20 வருஷம் 20-year-old பாய் சார், பிசர் உள்ள இருக்கு கண்ணில். he was walking, ட்ரம் ஸ்டிக் உள்ள போனது, ஒரு ஸ்டிக், வுடன் ஸ்டிக். 4 நாள் 4 days அப்படியே விட்டேன். நான் கேட்டேன் ஏன் நீங்க வரல என்கிட்ட. சார் என்ன சார் பயம் இருக்கு, வைரஸ் பத்தி பயம் இருக்கு. ஐ said வைரஸ் பத்தி பயம் இருக்கு, இங்க கண் உள்ள நீங்கிட்ட பிசர் உள்ள இருக்கு, நீங்க கண் போறேன் அதுக்கு பயம் இருக்கு. நான் என்ன பண்ண அதுக்கிட்ட இமீடியட்லி வந்துட்டு நான் ஆபரேஷன் பண்ணேன். பிஃபோர் ஐ கேம் ஜஸ்ட் நவ் நான் கீழே ஒரு பேஷண்ட் இருக்கு, புல்ஹார்ன் இன்ஜுரி, மாடு முட்டின்னு அடிபட்டுச்சு. இப்போ கீழே இருக்கு என்கிட்ட, இப்போ அடிபட்டுச்சு 4 நாள் முன்ன. கண் ஓப்பன் இருக்கு சார், ஃபுல் ஐ இஸ் ஓப்பன் ஃபார் 4 days. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம கண்ணு ஒரு பலூன் மாதிரி இருக்கு. சப்போஸ் ஒரு கட் ஆயிடுச்சு கண் ஓப்பன் ஆகுது. இஃப் இட்ஸ் ஓப்பன் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், த கண்டென்ட்ஸ் வில் இன்சைட் வெளில வருது. 4 நாள் இது பேஷண்ட் கீழே இருக்கு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணதுக்கு பிரஸ் மீட்டிங் கழிச்சு மாடு முட்டி அதனால அடிபட்டது. ஓகே, மாடு முட்டி புல்ஹார்ன் இன்ஜுரி நான் சொல்றது. பிகாஸ் ஆஃப் தட் அதுக்கு முன்ன போற ஆபரேஷன் ஆனது, அது எல்லாம் லென்ஸ் உள்ள இருக்க வெளில வந்துச்சு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கம் போட்டு உள்ள லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். மெசேஜ் அகைன் இஸ் சேம் சார். யார்கிட்ட அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டல் வரல, யார்கிட்ட டயபெட்டிஸ் இருக்கு கண் டாக்டர் கிட்ட போல செக் பண்ணுக்கு, யார்கிட்ட பொறை இருக்கு பாரு தெரியல போல ஆபரேஷன் கோ. ஆல் திஸ் இஸ் a very very dangerous combination. மெசேஜ் இஸ் பேஷண்ட்ஸ் கோ கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணும். ஒன் மோர் திங் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிட்டலே நம்ம கிட்ட பேஷண்ட் வருது ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆப்பிரிக்கால இருந்து வருது, பங்களாதேஷ்ல இருந்து வருது, ஸ்ரீலங்கால வருது. இப்போ 1 yearல இருந்து பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் ஃபிளைட்ஸ் வரல, அவன் கண்ட்ரிலேயே லாக்டவுன் இருக்கு, பேஷண்ட்ஸ் வரல. திஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் இந்தியன் ப்ராப்ளம் அலோன், இட் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் ப்ராப்ளம் இஸ் இன் ஆப்பிரிக்கா, it is in Sri Lanka, it is in Bangladesh, in every country. So what is இப்போ வருது, இப்போ flights start ஆனது, lockdown release ஆனது, patients are coming, but again what is happening is they are coming end stage. Again medical tourism நம்ம சொல்றது இந்தியால இருக்கு நம்ம ஹாஸ்பிடல் இருக்கு, but again patients late வருது. இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிடல்ல நம்ம கிட்ட 100 ஹாஸ்பிடல் இருக்கு right now existing. Every day we see approximately 15,000 patients. Or patient, let's say, comes with 2 attendants. So every day 50,000 50,000 ஆள் உள்ள ஹாஸ்பிடல்ல வருது. During lockdown இந்த நம்பர் drastically கம்மி ஆனது, இப்போ நம்பர் increase ஆகுது. Because suddenly now people are realizing இல்ல என்கிட்ட பார்வை இல்ல கம்மி இருக்கு பாரு. இப்போ நம்ம ஐடியா என்ன இருக்கு, மெட்ரோ ஹாஸ்பிடல் இருக்கு எக்ரிட், பட் we have got hospitals in small cities also. தரம்புரியில இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு. So that all hospitals are in small cities also. அங்கே ட்ரீட்மெண்ட் போலாம். இங்கல பாம்பேல இருக்கு, பெங்கால்ல இருக்கு, எல்லா பிளேசஸ்ல இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு.
நம்ம ஐடியா in அகர்வால் கான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. In the next 2-3 years we will be expanding more now to touch more than 150 eye hospitals globally in the next 2-3 years. So our main thing in this press conference நம்ம சொல்றது ஏன் இருக்கு, to tell you all, one, நம்ம cataracts இருக்கு, புற இருக்கு, நான் சொல்றேன் பேஷண்ட்ஸ் டிலே பண்றது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டிலே பண்றது, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்படியே நான் சொல்றேன் glaucoma increase pressure டிலே பண்றது, medical tourism, all these patients are now coming back with late stage problems. And to solve this, remember, prevention is better than cure. One more thing we should understand is online classes நடக்குது. இப்போ கொரோனா பத்தி எல்லா கிளாஸஸ், ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லா ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. இப்போ எல்லாம் படிக்கிறது, ஈவன் நம்ம டாக்டர்ஸ் இருக்கு ஆன்லைன் ஜூம் கிளாஸஸ் பண்றது. இப்போ ஒரு வருஷம் நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல. All of you I am seeing after 1 year. Problem in the online classes is continuously நான் எல்லா பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது, ஒரு 1 hour you watch on the TV monitor. After that take a break for 5 minutes. And this is to all of you also, because நீங்க எல்லா பேரு you are using computer continuously. If you are using cameras continuously கண்ணுல strain வருது. Work for 1 hour, take a gap 5 minutes, come back and work on the TV monitors, so that computer vision syndrome வரமாட்டேன். Otherwise இதே நம்ம சொல்றது computer vision syndrome. Suppose நான் continuously அப்படியே பார்க்கிறது 3 hours 4 hours continuously on Zoom call, you will produce strain in your eyes. And this is what the message is. One last thing I want to say is Harvard has done a study. Okay, in this study they found with the early cataract treatment, புற இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்றது, the life is prolonged, quality of life becomes better, patient பார்வை நல்லா வருது. So because of that they are more happy and the quality of life increases. This is not only for people who are economically poor or rich, everywhere. நீங்க பார்வை இருக்கு, நீங்க பார்வை வேணும், நீங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு, நீங்க பார்வை வேணும். This is what the message I want to tell. I'll ask Dr. Ashwin. நல்ல பேருக்கு ஒரு pandemic has created a fear, and at the fearல we tried to as a group ஒரு something important and very interesting which we did. I wanted to disclose and bring it all to you. We tried to invent something new, and I thought it's a good time to disclose. Other disclose பண்ணோம் இப்போ நல்லா இருக்கு, because health problems இப்போ only are on the rise. It's going to increase at least for the next 2-3 years before it comes down. But அதற்கு number of patients are going to increase, but the fear போல இப்போமே fear இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும் போக வேண்டாம், அது fear இருக்கு இப்போமே. அதுக்கு we invented something called as the AVA test, AVA glaucoma test. The glaucoma test is very important test to detect glaucoma early. The early you detect, the faster you can treat. That is the main important message irukku inge. That test before ipo, it is actually a big machine which is not movable. The machine is this big, it is very heavy, romba heavy irukku, and patient ku ipdi sit pannom. So patient with back problem, patient with pregnancy, குழந்தை இருக்கு, they cannot even do the test. அதை டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அகர்வால் குரூப்ல நியூ டிஸ்கவரி இன்வென்ஷன் நான் பிரிங் பண்ணிருக்கேன் இப்போ ஆன் த டேபிள் இஸ் ஏவா glaucoma டெஸ்ட். இட் இஸ் பேசிக்லி a virtual perimeter. You all seen virtual device. அது virtual device headset மாதிரி மேலே கண்ணு மேலே வருது, and you can just sit back on a sofa and do the test. So குழந்தை pregnant lady எப்படியே உட்காரணும், அப்படியே உட்கார்ந்துட்டு பண்ணலாம். அது மாதிரி டெஸ்ட் வந்திருக்கேன் இப்போ. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது டெஸ்ட் போர்ட்டபிள் இருக்கு, இப்போ வீட்டில் எடுத்து போகலாம். அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் அகர்வால் குரூப், இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி இஸ் பையிங் இட். கம்ப்ளீட் பேன் இந்தியாவில் எல்லா டாக்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி பையிங் இட். வி ஹவ் சோல்ட் மோர் தென் 100 pieces in the last 2 months, and this is going to only increase. So என்ன சொல்றேன், invention is also important at this point of time, because we are seeing something new. Pandemic எப்பவுமே வரல, எல்லா லைஃப் டைம் வரல.
திருப்பி வருவே ஐ டோன்ட் நோ. பட் இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணோம். we need to think differently and we need to bring that forward so that everybody can benefit. அதுதான் most important. வாட் பேசிக்லி நம்ம ஐடியா என்ன இருக்கு, சி நம்ம glaucoma மீன்ஸ் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. த்ரூ திஸ் வர்ச்சுவல் டெஸ்ட்டில் என்ன அட்வான்டேஜ் என்ன இருக்கு, சின்ன மிஷின் இருக்கு, நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பண்ணலாம். அதில் நம்ம இமீடியட்லி பிடிக்கலாம் யார்கிட்ட கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு, டேமேஜ் இருக்கு. One more thing I want to tell about vaccination. I was one of the first to take the vaccination. And ரொம்ப patients கிட்ட பயம் இருக்கு, ஸ்டாஃப் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கிட்ட பயம் இருக்கு. வேக்சின் எடுக்கணும் இல்லை, இது இல்லை எடுக்கணும். If we have to cross this problem of virus, vaccination done by our honorable Prime Minister, including our honorable Chief Minister, Health Minister Allah, is a great program which everybody has to be aware of. I'm going to ask Dr. Soundri also to speak now. ஸோ கண் புற பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. கண் புற வந்து முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு இருந்த புற வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தாங்க, சின்ன ப்ராப்ளம் இருக்கும் போதே வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாங்கள் பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் மெச்சூர் கேட்ராக்ட் புற முத்தி போய் வர்ற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறதுக்கு விரும்பினோம். ஸோ இது மாதிரி புற முத்தி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டட் டு கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புற முத்தி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெடிச்சதுன்னா அதனால ப்ரெஷர் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு நிறைய பேர் பயந்துட்டு வராமல் இருக்கிறாங்க. ஒரு 1 month முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஒரு 1 year அவர் வெளியே போலியா, ஹி கேம் லைக் அ பிளைண்ட் பர்சன் வாக்கிங் லைக் தட். பார்த்தா 2 கண்லேயும் கண் புற முத்தி போயிருந்தது. ஏன் சார் வரல அப்படின்னா, இல்லை கொரோனா வந்துடும்னு பயம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு உண்டான நெசசரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு ப்ளீஸ் டேக் த ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து அவங்க 2 கண்ணும் பண்ணிவிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நவ் ஹீஸ் ஏபிள் டு சி எவ்ரி திங், கண்ணாடி இல்லாமல் தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாமே பார்க்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு பயந்து இருக்கிறத விட ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு யூ ஷுட் டேக் த ட்ரீட்மெண்ட். நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே டெம்பரேச்சர் செக் இருக்குது, ஹேண்ட் சானிடேஷன் பண்ணுறாங்க, உள்ளே சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க. பிட்வீன் பேஷண்ட்ஸ் வந்து sterilization of the instruments is happening and theaterliyum all necessary precautions are being taken. So patients bayam illama they can come and all our doctors are vaccinated also. Most of us are vaccinated. First dose நிறைய பேருக்கு முடிஞ்சாச்சு, சில பேருக்கு செகண்ட் டோஸும் முடிஞ்சாச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஆல்சோ டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ தட் வே இட் இஸ் சேஃப் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் த ரெக்வயர்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ கிளாக்கோமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷருக்கு ரெகுலராக ஐ ப்ரெஷரும் செக் பண்ணிக்கணும், சுத்து பார்வையும் பார்த்துட்டே இருக்கணும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடுச்சு, ஓரளவு நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை ரீகெயின் பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் அ சைலண்ட் கில்லர், நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கம் அண்ட் ஹாவ் அ ரெகுலர் செக்அப். ஐ ப்ரெஷர் எப்படி இருக்குது, பின்னாடி நரம்பு எப்படி இருக்குன்றது ரெகுலராக செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டயபெட்டிக் ரெட்டினோபதி அது மாதிரி சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் கூட the duration of the disease also matters. ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷம் சுகர் இருந்தாலே கண்ணில் டயபெட்டிக் ரெட்டினோபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கண்ணு உள்ள ரத்த கசிவு ரெட்டினாவை கிழிக்கிற அளவுக்கு போய்டும். ஸோ ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் கூட விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் தம் 100% விஷன். ஸோ அதனால ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ட்ரை ஐ வந்து எக்ஸ்போஷர் டு த ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபுல் டைம் ஸ்க்ரீனில் தான் இருக்கிறோம். இப்போ லாக்டவுன் வந்ததுலேருந்து சில்ட்ரன் ஆர் இன் ஸ்க்ரீன், வெளியே விளையாட போகிறதில்ல, அதுவும் ஸ்க்ரீனில் தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ட்ரை ஐ இஸ் வெரி வெரி காமன். ஸோ ட்ரை அண்ட் அவாய்ட் ஆஸ் மச் அஸ் யூ கேன். ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 hours ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். எவ்ரி 20 minutes ஒன்ஸ் டேக் யூர் ஐஸ் ஆஃப் த சிஸ்டம், கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிளிங்க் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு த சிஸ்டம். யூ வில் பி ஏபிள் டு சி பெட்டர். ஸோ இல்லாட்டினா கண்டினியூஸாக அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ ட்ரை ஐ வரதுக்கு சான்சஸ் இருக்குது, மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஃபில்டர்ஸ்னு சொல்கிறோம், அது மாதிரி ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் போட்டுக்கலாம், விச் இஸ் ப்ரொடெக்ஷன் டு த ஐ.
ஸோ பேசிக்லி டு சே எண்டில் என்ன சொல்லணும், இங்கே டெலிகன்சல்டேஷன் இருக்குது, யார்கிட்ட கண் ப்ராப்ளம் இருக்குது கண் டாக்டர் கிட்ட போகணும். பிகாஸ் இப்போ நம்ம கண்ட்ரியிலே 12 மில்லியன் பிளைண்ட். பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா திஸ் நம்பர் ஹஸ் இன்க்ரீஸ். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் பேஷண்ட்ஸ் கண் டாக்டர் கிட்ட போகல. ஸோ ஆல் திஸ் ப்ராப்ளம் லைக் கேட்ராக்ட் இருக்குது, டயபிட்டிஸ் டேமேஜ் இருக்குது, எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, ப்ளீஸ் கம் டு த ஹாஸ்பிட்டல். யார்கிட்ட அடிபட்டுச்சு கண்ணில் அவனும் வரல. இமேஜின். So our message to all of you people is, if this message can be spread across the country, that listen, if you have a problem, please go to the doctors, because what we are seeing now is these mature cataracts are increasing a lot. People were coming to us before with early cataract, immature cataract, easy to treat. இப்போ அது போற முத்தி போறது ரொம்ப கஷ்டம் இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுக்கு. And this is across economical sectors, and that is the big message if you want. Thank you very much.